எல்லோருக்கும் காலை வணக்கம். தீபாவளிலாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. தீபாவளி லீவில் டியூடுன்னு ஒரு படம். எனக்கு 55 வயசு. பசங்க காலேஜில் படிக்கிறான். என் தம்பி பையன், என் தங்கச்சி பையன், என் பையன். அவங்களாம் நைட்டு செகண்ட் ஷோ போகிறாங்கன்னு சொல்லி அவங்களோட துணைக்கு போகலான்னு போனேன். அந்த காலத்தால் நான், இந்த காலத்தால் பசங்க. ஒரு படம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இந்த காலத்து இளைஞர்களுக்கான படம். எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு சில விஷயம் அதில் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதாவது இந்த படத்தில் ஹீரோயின் மாமன் மக ரொம்ப அவனை லைக் பண்ணுவாள். உன்னை விரும்புகிறேன்னு போய் சொல்லுவாள். ஆனால் அவன் அந்த நேரம் உன்னை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பார்க்குறேன், ஒரு கல்யாணம் காதலிக்கிற மாதிரி காதலி மாதிரி பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறான். அவளும் அப்படியே கிளம்பி போயிடுவா. ரொம்ப வெறுத்து போயிடுவா. திரும்ப இவனுக்கு ஒரு வாட்டி அடிபட்டு அந்த நேரம் இவள் ஞாபகமாக வரும்போது, ஆஹா நம்ம உண்மையிலே அவளை லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாமாட்ட சொல்லி, மாமா பொண்ணை நான் லைக் பண்ணுறேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. கல்யாணம் ஏற்பாடாயிரும். கல்யாணம் ஏற்பாடாகி பொண்ணை பார்க்க போவேன். அந்த நேரம் அவள், இந்த கல்யாணத்தை எனக்கு இஷ்டம் இல்லை, நான் இன்னொரு பையனை கல்யாணமாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவா. இவன் மனசு தேத்திக்கிட்டு இவன் உண்மையிலே விரும்புகிறான்னு சொல்லி திரும்ப அதை அப்படியே போய் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். உங்கள் அப்பாவுக்காக நானும் ஒத்துக்கிட்டேன், உங்கள் அப்பா சொல்லி தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், அதனால் நீ யாரை விரும்புகிறேன் அவனையே நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த படம் அப்படியே போகும். ஆனால் அவங்க அப்பா சொன்னபடியே இவன் கல்யாணம் பண்ணிடுவேன், இவன் கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் குழந்தை யார் விரும்பினாங்களோ அவருக்கு பிறந்த குழந்தையாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். இருந்தாலும் இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம அந்த டைமில் கரெக்டாக இப்போ விரும்புகிறோன்னு சொல்லும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணலை பார்த்தீங்களா, திரும்ப போகும்போது அந்த விஷயம் கிடைக்காம போயிடும், வாழ்க்கை வீணாக போயிடும். இப்போ நம்ம கரெக்டான டெசிஷன் எடுக்கலைன்னா அடுத்த நிமிஷம் பின்னாடி அப்புறம் யோசிச்சு அது சரின்னு திரும்ப போனோம்னா அது கரெக்டாக கிடைக்குமா கிடைக்காதான்னு வாழ்க்கையில் கிடைக்காமே போயிடலாம். அப்படி படம் தான் இது. இதில் இளைஞர்களுக்கான ஒரு படமாக இருந்தாலும், இந்த காலத்து விஷயங்களை சொல்கிற மாதிரி இருந்தாலும், அதில் ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார் டைரக்டர். இப்போ இவங்க உண்மையிலே இவன் திரும்ப அவளுக்கு தெரிஞ்சிடும், இந்த கதாநாயகி உண்மையிலே இவன் நம்மளுக்காகத்தான் நடிச்சிருக்கேன், நம்மளுக்காகத்தான் நடிச்சு தான் அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், உனக்காகத்தாண்டி அவன் போய் சொல்லிவிட்டு உன்னை பிடிக்கலைன்ற மாதிரி கொண்டு போயிட்டேன், ஆனால் உண்மையிலே உன்னை அவள் லவ் பண்ணுறான்னு சொல்லுவான். அப்போ அவனை பார்த்து அவள் அழுவா, ஏன்டா எனக்காக இப்படி என்னை விரும்பாத மாதிரி சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டு அவன் முகத்தை பிடிச்சிட்டு அப்படியே. ஏன்னா இந்த காலத்து காதலர் காதலிகள் சாதாரணமாக கட்டி அணைக்கிறதும் முத்தம் கொடுக்குறதும் சாதாரணம். ஆனால் இன்றைக்கி அந்த டைரக்டர் காமிச்சிருப்பார் பாருங்கள், என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆகி இன்னொருத்தன் மனைவி ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டுருக்காக, இன்னும் அவன் நம்ம மாமன் மகனாக இருந்தாலும் அத்தை மகனாக இருந்தாலும் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு இன்னொருத்தனோட மனைவின்னு சொல்லிவிட்டு அவனோட கன்னத்தை பிடிச்சிட்டு அழுக மட்டும் செய்வான். அப்படியே எந்த கட்டி அணைக்கிறதோ முத்தமோ கொடுக்காம அவ்வளோ அருமையாக டைரக்டர் காமிச்சிருப்பார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த காலத்து விஷயங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் பொருந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த படத்தில் சொல்லியிருப்பார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் வணன். தேங்க்ஸ்.